காட்டினாங்க. இப்போ பொருளாதாரத்தில் முன்னேறதுக்காக நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். எப்படியாச்சும் மேலே வந்துடலாம், எப்படியாச்சும் கடன் கட்டிடலாம், எப்படியாச்சும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் நம்ம அதனால் ஓட போய் நிறைய அவமானம் தான் அதிகம். எப்படி அவமானப்படுறோம், எப்படி வருது அப்படின்னா, வாலிப வயசில் ஸ்டார்டிங்கில் 2 தான். ஃபஸ்ட்டு நீங்கள் அரேஞ்ச் மேரேஜா இல்லை நீங்கள் லவ் மேரேஜா, அதை ஃபோக்கஸ் பண்ணிங்க. அரேஞ்ச் மேரேஜாக இருந்தால் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சுருப்பாங்க. அவங்க அம்மா அப்பா எல்லாத்தையும் செஞ்சுருப்பாங்க, உதவி பண்ணியிருப்பாங்க. லவ் மேரேஜாக இருந்தால் ஒன்று அம்மா அப்பா சம்மதத்தோடு வருவாங்க. வரும்போதும் ஒரு பெரிய பின்புலம் அது அவங்களுக்கு தேவையான பொருளாதாரம் எல்லாத்தையுமே கொடுத்துருந்து வந்திருந்தால் ஓரளவுக்கு ஜெயிச்சிருவாங்க. ஒருவேளை இல்லை 2 பேரும் ஓடி போய் திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க சந்திக்கிறாங்க, எப்படிலாம் பிரச்சனை சந்திக்கிறாங்க, நம்ம அதை குறித்து தான் செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். பொருளாதார ரீதியாக, அதாவது திருமணம் அம்மா அப்பா சம்மதத்தோட திருமணம் எப்படி நடக்குது, 3ஆக பிரிக்கிறோம். லவ் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ், அவங்க திருமணம் எப்படி நடக்குது, அவங்க எப்படி வாழ்கிறாங்க. 3ஆவது திருமணம் பண்ணிவிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறாங்க, இவங்க யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க, யாரெல்லாம் தோற்றுருக்காங்க. அதை பற்றி திருமணம் செய்த சம்மதத்தோட அம்மா அப்பா பொண்ணு பார்க்குறாங்க, மாப்பிள்ளை பார்க்குறாங்க, பார்த்து சேர்த்து வைப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அம்மா அப்பா 2 பேரும் பிளான் பண்ணியிருப்பாங்க. இந்த பொண்ணை நம்ம என்னென்ன செய்ய போகிறோம், அவங்களுக்கு என்னென்ன கொடுக்க போகிறோம், என்னென்ன உதவி செய்ய போகிறோம், அந்த நாளைக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு நம்ம என்னென்ன செய்ய போகிறோம், எல்லா பிளானும் 2 வீட்லேயுமே பண்ணியிருப்பாங்க. பண்ணி இந்த செலவெல்லாம் யார் செய்கிறது, யார் அந்த செலவு ஏற்றுக்கிறது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டே பிளான் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது 100க்கு 80% சக்ஸஸ் தான். ஏன்னா பொண்ணு மாப்பிள்ளையும் நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. 2 பேரும் வசதியாக இருப்பாங்க. 2 பேருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு பொருளாதார உயர்ந்திருப்பாங்க. ஒரு படித்த பொண்ணாக இருக்கும், வீட்டிலேருந்து பார்த்துக்கும். இந்த ரீதியாக என்ன பண்ணுவாங்க, இந்த பொருளாதார ரீதி தான் எல்லாமே பணம் பிரச்சனை தான். இது சரியாயிடுச்சுனாலே அந்த குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி வந்துடும், பிரச்சனை சால்வ் ஆகிடும். குழந்தை பிறந்தோன்னா குழந்தைய பார்த்துக்க ஒரு ஆள் இருக்கும். 2 பேரும் வேணுமா வேலைக்கு போய்க்கலாம். அவங்க அம்மாவோ பாட்டியோ என்ன பண்ணுவாங்க, இந்த குழந்தைய பார்த்துக்குவாங்க. இப்போ இவங்கள பற்றி பெரிய பிரச்சனை இல்லை. எங்கேயோ ஒரு சக்ஸஸ், அதாவது திருமணத்துக்கு அப்புறம் எங்கேயோ ஒரு பிரச்சனை வருது, அதை பற்றி நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, நம்ம போக வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. 2வது பார்த்திங்கன்னா, இந்த லவ் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ், லவ் பண்ணுவோம். இது என்ன பண்ணுவோம்னா, நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். லவ் பண்ணி வீட்டில் 2 பேர் சம்மதத்தை வாங்குவோம். அப்படி சம்மதம் வாங்கும்போது நம்ம சம்மதத்தை என்ன பண்ணிக்குவோம், சம்மதத்தை வாங்குகிறோம். அப்படி சம்மதத்தை வாங்கும்போது பேசுவோம். இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் எங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி உங்கள் பையனை எனக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் பொண்ணு தர்றோம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அப்படி நடக்கும்போதும் 2 பேர் பொருளாதார ரீதியாக என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை எப்படி 2 பேருக்கும் ஒரு சப்போர்ட் கிடைக்கும். நாளைக்கு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு, ஹாஸ்பிட்டல் சேர்க்கறதுக்கு, கொண்டு வரதுக்கு, குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு. இதுக்கு இங்கே தான் ஸ்டார்டிங். பணம் பிரச்சனை எங்கன்னா இங்கே தான் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு திருமணம் ஆகிறது வரைக்கும் 2 பேருமே இந்த குழந்தை வராத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா எந்த ஊருக்கானாலும் போய் பொழைச்சிக்கலாம். குழந்தை வந்துருச்சுன்னா ஸ்கூல் சேர்க்கணும். நீ தங்கியிருக்க இடத்துல அந்த தங்கியிருக்க சூழ்நிலை மாறாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அங்கே தான் இதுவுமே அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தான். கிட்டத்தட்ட லவ் பண்ணாலும் பிடிச்ச பொண்ணை லவ் பண்ணிக்கிறோம். என்ன அப்படின்னா, அந்த பொண்ணை பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுருப்போம். தெரிஞ்சு வச்சதுனால வாழ்க்கை என்னென்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்னென்னா ஃபஸ்ட்டே என்ன பண்ணிப்பாங்க, எங்கள் அம்மா எப்படி, எங்கள் அப்பா இப்படி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. சொன்னதுனால என்ன ஆகுன்னா, கொஞ்சம் அப்போ அந்த திருமணம் ஃபஸ்ட்டு திருமணம் மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் இருந்தால் அப்புறம் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனை இது சரியாகிறதுக்கு 5 வருஷம் ஆகும். ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு பேசி பணம் பிரச்சனை இல்லைனாலும் மற்ற பிரச்சனை வந்து சரியாகிறதுக்கு சரியாகிடும். அதில் 80% சரியாகிடும். இது எப்படின்னா மேக்ஸிமம் என்ன இல்லை, ஸ்மூத்தாக போகிறது. லவ் பண்ணிவிடுவோம், மாமியை பற்றி தெரிஞ்சுக்குவோம். 2 பேரும் சம்பாதிச்சாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை.
காதல் திருமணம் இதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அதாவது காதல் திருமணம் அப்படின்னா என்ன காதல் திருமணம் அப்படின்னு வச்சுங்க, பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கும், பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கும், 2 பேரும் சம்மதம், அதாவது அம்மா அப்பா சம்மதம் இல்லாமலே கல்யாணம் பண்ணுவாங்க. இதில் நிறைய என்னென்னா கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிடுவாங்க. கல்யாணம் பண்ணால் என்னென்ன பிரச்சனை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்க்க போனால், ஃபஸ்ட்டு அவங்க போய் ரிஜிஸ்டர் பண்ணணும். அங்கேயே ஸ்டார்ட் ஆகிடும், பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். ரிஜிஸ்டர் பண்ணணும், அங்கே ஒரு செலவு. வக்கீலை பார்க்கணும், அங்கே ஒரு செலவு. அடுத்து பார்த்தீங்கன்னா கோயில் வச்சு பண்ணுறீங்களா இல்லை அங்கே வச்சு பண்ணுறீங்களான்னு தெரியணும், அதுக்கு ஒரு செலவு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக வீடு பிடிக்கணும், அதுக்கு ஒரு செலவு. அதுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கணும், அதுக்கு ஒரு செலவு. இப்படி ஆனால் இங்கேயே உங்கள் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். உங்கள் கையில் நிறைய பணம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது என்ன ஆகணும், அழகாக கொண்டு போயிடும். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா பொருளாதாரத்தில் பெருசாக சிக்க போகிறது. இப்போ நீங்கள் அந்த பொருளை எப்படி எங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு வச்சுங்க, ஃபஸ்ட்டு சரியாக பிளான் பண்ணுங்கள். லவ் பண்ணுறீங்களா, என்ன செய்ய போகிறீங்க, உங்கள்கிட்ட காசு இருக்கா, வேலை இருக்கா. ஃபஸ்ட்டு வந்து வேலை, காசு 2வது தான். ஃபஸ்ட்டு நல்ல வேலை இருக்கா, மாதமான ஒரு வருமானம் வருமா, இந்த வருமானத்தை வச்சு நீ அழைச்சி வர பொண்ணை பார்த்துக்க முடியுமா அப்படின்னு ஃபஸ்ட்டு தயவுசெய்து பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணாமல் ஃபஸ்ட்டு அம்மா முடிஞ்ச அளவுக்கு தயவுசெய்து அம்மா அப்பாவோட சம்மதம் கண்டிப்பாக கேளுங்க. அம்மா அப்பாவோட சம்மதம் கேட்காம எதையும் தயவு செய்யாதீங்க. செஞ்சால் அதுக்கான விளைவை நீங்கள் கண்டிப்பாக சந்திப்பீங்க. பொருளாதாரத்தில் மேலே வந்துடலாம்னு நினைக்கிறது 100க்கு ஒருத்தர் 2 பேர் தான், 3 பேர் தான் ஜெயிக்கிறவங்க, மீதி எல்லாரும் தோக்குறவங்க தான். இவங்க நான் நிறைய பார்த்துட்டேன், ஒருத்தர் 2 பேர் இல்லை, நிறைய பார்த்துட்டேன் கஷ்டப்படுறத. தயவுசெய்து நீங்கள் கஷ்டப்படாதீங்க, சம்மதம் கேளுங்க. தயவுசெய்து பிளான் பண்ணுங்கள், என்ன செய்ய போகிறீங்க, உங்கள் காலம் எப்படி. ஏன்னா நிறைய பிளான் பண்ணாதான் மனிதன் சொல்கிற மாதிரி எதை செஞ்சாலும் செய்யுங்க. பிளான் பண்ணி செய்யுங்க, பிளான் பண்ணாமல் செஞ்சிடாதீங்க. செஞ்சீங்கன்னா ஒரு நாள் கூட நீங்கள் மேலே வர எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே.